இப்போ மகரந்தம் அப்படி, அப்போ பூக்கள் ஏன் பூக்குது அப்படின்னா மகரந்தத்தை அதை வந்து என்ன செய்யணும், அப்போ மகரந்தத்தை யார் சேர்க்க பண்ணுறது அப்படின்னா வேற ஒரு உயிர்களை நம்பி அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. சரி, நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சிச்சு. ஒரு செடி வந்து ஏன் மலர்கள் கலராக இருக்கு, ஏன் ஃப்ளவர் ஏன் கலராக இருக்கு, ஒரே கலரில் பூக்கலாம்ல, ஏன் மலர்கள் கலராக இருக்கு, ஏன் மலர்களுக்கு நறுமணம் இருக்கு அப்படின்னா அந்த மனமும் அந்த கலரும் வண்டுகளை ஈர்ப்பதற்காகத்தான். அப்படி கலராகவும் மனமாகவும் வந்தால் தான் என்ன செய்யும் அந்த வண்டு அங்கே போய் உட்கார்றப்ப தான் அதோடைய காலில் மகரந்த சூழ்கள் ஒட்டி இது போய் இன்னொரு பூவில் உட்காந்து மகரந்த சேர்க்கை நடக்குது. அப்போ வண்டுகளே இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? பூக்களே பூக்காது, செடிகளும் இருக்காது. அவ்வளோதான். செடிகள் இந்த வருஷத்தோட மாதத்தோட முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதம்லாம் கத்திரிக்காய் தக்காளி எதுவும் கிடையாது. எதையாச்சும் பிடிச்சி கால் மாறி மாறி திங்க வேண்டியதான். அப்போ வண்டுகளும் அந்த பூச்சிகளும் தான் செய்யுது. அந்த வண்டுகளும் பூச்சிகளும் எதாவது அடிப்படையில் செய்யுதுன்னா இப்படி ஒரு மகரந்த சேர்க்கை செய்வதனால இருக்குது. ஒருவேளை இந்த செடி என்ன செஞ்சுருக்குன்னா இந்த வண்டுகளுக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லி அதுக்கு தேன் கொடுக்குது. அந்த பூக்குள்ள தேனுக்கு வேலையே இல்லை. ஒரு பூக்குள்ள தேன் வரணுன்ற அவசியமே இல்லை. ஏன் தேனை கொடுக்குது அப்படின்னா அந்த தேனை கொடுத்தா தான் வண்டு வரும். ஒரு புரிஞ்சுட்டீங்களா? அந்த தேன் பூக்குள்ள இல்லாட்டினா அந்த வண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த தேன் என்பது செடிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொருள் இருந்தாலும் அதனுடைய ஒரு வேலையை செய்யணுன்றக்கா. அப்போ நம்ம வந்து எங்கள் தாத்தா இருக்கிறாரு. எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசுல என்ன செய்வார்னா, வாடா பொடி வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிக்க, ₹1 இருக்குது, 5 பைசாவுக்கு மிட்டாய் வாங்கின்னு சொல்லி கொடுப்பாரு இல்லையா? அப்படி கொடுக்காம என்ன செய்ய மாட்டேன்னா போக மாட்டோம். அது மாதிரி என்ன செஞ்சிருக்குன்னா அந்த மரம் வண்டுகள் எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு 5 பைசா கொடுக்குற மாதிரி கொடுத்து தேனை கொடுத்து தன்னுடைய வேலையை முடிச்சுக்குது. அப்போ அந்த தேன் என்பது உயிர் பொருள், ஆனால் அது இன்னொரு உயிரினுடைய ஒரு உயிர் கிடையாது. அது வந்து அது கிஃப்ட் கொடுக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுட்டு. அப்போ தேனை பூக்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் அதுக்கு தேவையான தேனை எடுக்கிறப்ப அதை ஏமாற்றி கை காலெல்லாம் சூழ் ஒட்டிட்டு போய் அடுத்துல ஒட்டுது இல்லைங்களா? அதுக்கப்புறமா பிஞ்சு விடுது. பிஞ்சு ஏன் பச்சை கலரில் இருக்குது தெரில. அது பச்சை தண்ணி ஊதுனா பச்சை கலரில் இருக்குது. ஓகே. அது பிஞ்சு. அப்போ மாங்காய் இருக்கு இல்லைங்களா? மாங்காய் உடைச்சா என்ன வருது? பால் வருது. ஏன் பால் வருது அப்படின்னா எந்த ஒரு பழங்களும் அது முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னால் உடைச்சோம்னா பால் வரும். ஓகே. ஏன்னா அது குரங்குகளோ மனிதர்களோ அதை முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னால் சாப்பிட்டா அந்த விதையை முளைக்காது. அப்போ அந்த வாயை புண்ணாக்குறதுக்காக அந்த பால் ஆல்ரெடி மரம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எவனாச்சும் ஒருத்தன் கோக்குமாக்கா உடைச்சான்னு வாயில் வச்சான்னா வாயெல்லாம் புண்ணாயிரும். அடுத்து என்ன செய்ய மாட்டான்? தொட மாட்டான். அப்போ அந்த மரத்தினுடைய இலையோடைய கலர்லேயே அந்த காயெல்லாம் இருக்கா, திடீர்னு அது முத்திருச்சு, உள்ள இருக்கக்கூடிய விதை அடுத்த பருவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு, அடுத்து முளைக்கும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னா அதோடைய கலரை சேஞ்ச் பண்ணும்.